பட் ஆர்பிஎம்லாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் மென்ஷன் ஆகல. அண்ட் டார்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 65 நியூட்டன் மீட்டர் டார்க். ஏன்னா இது ட்வின் சிலிண்டர் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு ஆஸ் பர் த எமிஷன் நார்ம் எல்லாமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் மைலேஜ் பொறுத்த வரைக்கும், டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த அப்டேட்டும் தெரியல. பட் இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் யூஎஸ்டி சஸ்பென்ஷன் தான் நம்ம ராயல் என்ஃபீல்டில் மோஸ்ட்டாக பார்த்துருக்கோம். அண்ட் ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வெர்டிக்கல் பொசிஷன் கண்டிப்பாக இந்த பைக்கில் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் கம்மிங் டு த வீல்ஸ், ஃப்ரண்ட்டில் 19 இன்ச்சஸ் செக்ஷன் டயர்ஸ் பார்க்கலாம். அண்ட் ரியரில் 17 இன்ச்சஸ் டயர்ஸ் பார்க்கலாம். டியூல் சேனல் ஏபிஎஸ் பை டிஃபால்ட்டாக வந்துடும். பட் ரைடிங் மோட்ஸ் நான் ஒரு 3 விதமான ரைடிங் மோட்ஸ் எதிர்பார்க்குறேன். அண்ட் அதர் ஹேண்ட் டிஎஃப்டி கொடுத்துருப்பாங்க. பட் அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற டிஎஃப்டி ரொம்ப போரிங்கான டிஎஃப்டியாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹெட்லைட்டுமே ரொம்பவே போரிங்காக இருக்குது. அதை தயவுசெய்து மாற்றி கொஞ்சம் ரீலான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இப்போவுமே அவங்க எதுவும் லான்ச் பண்ணலை. ஒரு ஸ்பைஸ் ஆர்ட்ஸில் பார்க்கும்போது